தினம் மதுரையில் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை வச்சு நான் அவருடைய பெயர் இல்லை, பொதுவாக என்ன விதிகளின் அடிப்படையிலே அவரை கைது செய்யப்பட்டார் என்பது சட்ட ரீதியாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்லுகிறது தான், பத்திரிகை சுதந்திரம் என்பது முழுமையாக சுதந்திரம் வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் மக்கள் வளர்ச்சி பணியில் இருக்க வேண்டும். தனிப்பட்ட விமர்சனம் இல்லாமல் மக்கள் வளர்ச்சி பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பத்திரிகை நீங்கள் சொல்லுகிற போது பத்திரிகை சுதந்திரம் மட்டுமல்ல, நாடே வளர்ச்சி அடையும். இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறி இருக்கிறது. எங்கள் கொள்கை முடிவுகள் என்ன என்பதை முதல்வர் தெரிவிப்பார். இல்லை, பேரிடர் மீட்பு படைகளை பொறுத்தவரையிலும் கோவையிலும் தயாராக இருக்கிறார்கள், நீலகிரியிலும் தயாராக இருக்கிறார்கள். நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்படும் பட்சத்தில் ஏற்பட விடமாட்டோம். அப்படி வருகிற போது அதற்கான பாதுகாப்பிற்காக ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருக்கிறது. இனி அந்த நிலையை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம், ஏழை எளியோருக்கு இருக்கிற அந்த குறைபாடுகளை எளிமையான முறையிலே அதை செயல்படுத்துவதற்கான இந்த கூட்டம். நீங்கள் பொறுத்திருந்து ஒரு 3 மாத காலங்கள் பொறுத்திருங்கள். எங்கள் துறையுடைய வேகம் ஜெட் விமான வேகத்தில் இருக்கும். இல்ல, பொதுவாக நான் இன்றைக்கு ஒன்று சொல்கிறேன், அதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் இந்த கூட்டம். வாரிசு சான்றிதழாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டாக இருந்தாலும் சரி, பட்டாவாக இருந்தாலும் சரி, பட்டா மாற்றங்கள் இருந்தாலும் சரி, எளிமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. 3 மாத காலம் கழித்து நீங்கள் பாருங்கள், இந்த துறையுடைய வேகம், நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் அனைத்தும் நீங்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கு. இல்லை, பொதுவாக ஒவ்வொருவரும் கொடுக்கப்படுகிற மனுக்களை ஆய்ந்து அதிலே ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் மூலமாக பதிவு செய்வது எது என்பதை முடிவு செய்வோம். என்னென்ன மனுக்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது, அதற்கு என்ன காரணம் என்பதை 15 நாட்களுக்கு அந்த மனு கொடுக்கப்பட்டவர்களுக்கு கடிதங்கள் வரும்.